Hi guys, this is RS Shankar from Adda247 Tamil. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேத்து வந்து TNUSRB PC 2023ல வந்து என்னென்ன டாபிக் வந்து எங்கெங்க படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதோட அந்த வீடியோவுடைய கண்டினியூஷனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்றத நம்ம பார்க்க போறோம். நமக்கு நல்லாவே தெரியும் TNUSRB PC 2023 எக்ஸாம்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அதில் 80 கேள்வி கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் 40% எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எழுதக்கூடிய ஜிஎஸ் பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணாங்க அப்படின்றத நான் சொன்னேன். அதே சமயத்தில் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையும் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். கூடவே வந்து அந்த பொது அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் சப்ஜெக்டையும் என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நமக்கு சப்ஜெக்ட்ஸும் இருக்குது, அதே சமயத்தில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கும் இருக்குது. நான் நேற்று இந்த ஸ்லைடை ஷேர் பண்ணிடுப்பேன். அதாவது வந்து ரீசெண்டாக லாஸ்ட் இயர் நடந்த பிசி எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸு, அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணதில் ஓரளவுக்கு சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதே வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 9லேருந்து 10 கேள்வி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே சமயத்தில் ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8லேருந்து 10, அதாவது புவியியல்னு சொல்கிறது. பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே சேர்த்து 7லேருந்து ஒரு 9 கேள்வி கேட்குறாங்க. இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னேன் ஜிகேவும் கேட்குறாங்க, ஆஸ் வெல் அஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் வந்து கேட்குறாங்க. 7லேருந்து 8 கேள்வி கிட்ட வந்து கேட்குறாங்கன்றத நான் சொல்லிடுக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் நேற்று சொன்னேன், இது எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட், அதாவது 10th குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாமு. அதனால் இதுக்கு வந்து 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புத்தகம் படிச்சிங்கன்னா போதும். ப்ளஸ் வந்து நியூஸ் பேப்பருக்கான கம்பைலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மேகசின் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்மு, எக்ஸசைஸ் சம்மு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா சயின்ஸுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்குது. அப்போது சயின்ஸுக்கு வந்து நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். சயின்ஸை படிக்கிறப்போ எப்பயுமே நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த புக் பேக் கொஸ்டினை கவர் பண்ணிவிடுங்க. பாக்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து என்னென்ன பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் வந்து எதெல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஸ்டாண்டர்டான டாபிக்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து ரொம்ப பேசிக்காக டைரக்ட் கொஸ்டினாக தான் கேட்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த விட்டமின்ஸ் தொடர்பான கேள்விகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசீசஸ்ஸு, அதே மாதிரி வந்து இன்வென்ஷன்ஸு, அதே மாதிரி அதோடைய மீட்டர் டைமென்ஷன்ஸு, இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க. அதனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடியதை படித்து வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் கிடையாது, ஓரளவுக்கு சயின்ஸை வந்து படிச்சுட்டு அதாவது அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடியது ப்ளஸ் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஹிஸ்ட்ரின்றப்போ வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவும் இருக்குது, மெடிவல் இந்தியாவும் இருக்குது, இந்திய தேசிய வரலாறுன்னு சொல்லக்கூடிய மாடர்ன் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வாட், ஃபார் எக்ஸாம்பிள் பானிபட் போர் எந்த வருடம் நடைபெற்றது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு எழுதிய புத்தகங்களுடைய பெயர், இல்லை மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய புத்தகங்களுடைய பெயர். இப்போ ரீசெண்டாக லோக்மானிய திலக் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு கொடுத்துருக்காங்க. அதுவாக கூட கேள்விகள் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி லோக்மானிய திலக்கை பற்றி அவர் எழுதின புத்தகத்தை பற்றி கேட்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து என்ன வென்று அழைப்பாங்க. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொது அறிவோட கம்பேர் பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து தக்காளி விலை அதிகமாக இருக்குது, அது எக்கனாமிக்ஸ் தான். அதே சமயத்தில் அதுக்கு வைக்கக்கூடிய காரணம் என்ன சொல்கிறாங்க, எல்லினோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து மழை காலம், அதாவது பருவமழை வந்து கேரளாவில் வந்து ஆரம்பிச்சுமே, சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிச்சுமே நமக்கு இன்னுமே வந்து அதிகமான வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி கேட்பாங்க ஜியாகிரஃபி. அதே மாதிரி இப்போ மணிப்பூரில் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அது வந்து தேசிய பிரச்சனையாக பார்க்கும்போது மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி ஃபேக்டர் லைக் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மலைத்தொடர், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸு,
அதே மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி அந்த புவியியல் ரீதியாக இப்போ வந்து நம்ம சந்திராயன் 3 வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள பயண தூரம், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இதுலேயும் அதே தான், அதான் புக் பேக் கொஸ்டின் பாக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நமக்கு இந்த பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு மார்க்குமே வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ காம்படிஷன்றது ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த குரூப் 4 கவுன்சிலிங் வந்து உள்ளே போக முடியாதவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த பிசி எக்ஸாமுக்கு ஏஜ் இருக்கிறவங்க கட்டாயம் வந்து எழுதுவாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய பார்ட்டை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாலிட்டி எக்கானமி வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து 7லேருந்து 9 கேள்வி தான், ரெண்டும் சேர்த்து. இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்கன்னு நான் சொன்னேன். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக உங்கள் ஸ்கூல் புக் 6லேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டி புக்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் என்ன, அவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன, அதே மாதிரி மக்களவையுடைய பதவி காலம் என்ன, மாநிலங்களவையுடைய பதவி காலம் என்ன, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி நீங்கள் மந்த்லி மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜிகேல இன்னும் கொஞ்சம் 2-3 இது நான் தெரிஞ்சுக்கணும், அதிகமாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அரிஹன் ஜிகே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து முக்கால்வாசி வந்து எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா சயின்ஸுக்கு வந்து நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக ஹிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்தது ஜியாகிரஃபி. அப்போ பாலிட்டி அண்ட் எக்கானமி ரெண்டும் சேர்த்து ஒரு 7லேருந்து 9 கேள்வி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 7 மார்க்குன்றது ஒரு பெரிய விஷயம் தான். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் பாலிட்டி அண்ட் எக்கானமி. என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவி காலங்கள் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் அங்கே பிரச்சனை. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அடிச்சிடலாம். என்ன அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்தில் என்ன போர் நடந்தது, யாரை என்னவென்று அழைப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். பட் எனிவே அந்த காக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பேர் வந்து நிறைய பேரோட கனவுன்னு சொல்ல முடியும். அந்த கனவை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா சில ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ஆர்டரில் இந்த ப்ரியாரிட்டிக்கு வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிங்க. சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற மாதிரி படிங்க. டெஃபினட்டாக வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வெற்றி கொள்ள முடியும். காக்கி சட்டை போடக்கூடிய கனவை யாராலையுமே தடுக்க முடியாது. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ ஆல்.